Hi students, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படினு கேட்டிங்கனா atomic structure தான். Atomic structure ஓட part 2, lecture 2. So first class என்ன பார்த்தோம் அப்படினா we saw about history of discovery of atoms. அது கூட நம்ம இன்னொரு டாபிக் பார்த்தோம். அது என்னன்னா Millikan oil drop experimentum, charge to mass ratio நம்ம பார்த்தோம். Okay. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படினு கேட்டிங்கனா we are going to see about Rutherford's nuclear model of atom. இது நிறைய பேர் கேள்விப்பட்ட ஒரு டாபிக் தான். Which is what Rutherford's nuclear model of atom. In the Rutherford's nuclear model of atom, this was a major breakthrough. இவருக்கு முன்னாடி யார் இருந்தாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இவருக்கு முன்னாடி இருந்தது வந்து so model of atom அதாவது என்னன்னா எலக்ட்ரான் கண்டுபிடிச்சாச்சு, எலக்ட்ரான் is discovered and then proton is also discovered. Tick. So இதுக்கப்புறம் வந்தவங்க தான் யார் அப்படின்னா plum pudding model. J.J. Thomson's plum pudding model. ஸோ இந்த ப்ளம் புடிங் மாடலுக்கு அப்புறமா வந்தது தான் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட நியூட்ரான் டிஸ்கவரி இருந்தது. ஸோ நியூட்ரான் டிஸ்கவரிக்கு அப்புறமா நெயில் போர் மாடலுக்கு முன்னாடி ஆக்சுவலி ரூதர்ஃபோர்ட்ஸ் அட்டாமிக் மாடல். ஸோ இந்த நியூட்ரான் டிஸ்கவரிக்கு முன்னாடியே வந்து ரூதர்ஃபோர்ட் மாடல் இருந்தது. ரூதர்ஃபோர்ட் மாடலுக்கு அப்புறம் தேர் வாஸ் நெயில் போர்ஸ் மாடல், neutron discovery, and then came the Neil Bohr's model. So in the Nadu is the breakthrough. So electron proton was discovered. After that the plum pudding model was there. Plum pudding model என்ன சொன்னாங்க, ஒரு dense positive chargeல electrons are embedded இங்கேயும் அங்கேயும் அப்படின்னு சொல்லி சொன்னது தான் plum pudding model. There was major drawback that electrons were not free to move. So அங்கிருந்து நம்ம மூவ் ஆன மாடல் தான் என்னது, Rutherford's model of atom. Rutherford's model of atomல அவர் என்ன ஸ்டேட் பண்ணியிருந்தாருங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கப்புறம் நியூட்ரான் டிஸ்கவரி, அதுக்கப்புறம் வந்தது தான் யார் அப்படின்னா நெயில் போர் மாடல் ஆஃப் ஆட்டம். இன்னைக்கு நம்ம ஓவராலாக இது வரைக்கும் என்ன இருக்குங்கிறத மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். இஸ் தட் கிளியர்? ஃபைன். ஸோ நவ் லெட்ஸ் கெட் ஆன் டு த நெக்ஸ்ட் பார்ட். ஸோ ரூதர்ஃபோர்ட் ஆல்ஃபா பார்ட்டிகல் ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட், அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பேரே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் ரூதர்ஃபோர்ட் ஆல்ஃபா பார்ட்டிகல் ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட். ஜஸ்ட் அ மினிட் கைஸ். So you call this as Rutherford's alpha particle scattering experiment. So இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல ஓவராலா பாத்தீங்கன்னா what is going to happen, என்ன யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற செட்டப் ஃபர்ஸ்ட் நம்ம படிச்சிரோம். ஓகே, நீங்க ஆல்ரெடி இந்த லாஸ்ட் இயர் 9th standard 10th standardல படிச்சது தான். But we'll have a simple revision of what is what because it's an important part only. அதே மாதிரி நிறைய வந்து நீட்க்கு is it required for NEET, is it required for JEE, போர்டுக்கு உண்டா? So very simple. உங்களுக்கு அந்த டவுட் இருந்ததுனால் you can take your NCERT book or your state board book, look through it. அதில் இருக்குன்னா இது கண்டிப்பாக நீட்டுக்கும் உண்டு, ஜேஇக்கும் உண்டு. ஸோ வாட் எவர் வி ஆர் டீச்சிங் ஹியர் இஸ் காமன் ஃபார் நீட், ஜேஇ அண்ட் ஆல்சோ ஃபார் சிபிஎஸ்இ. நீட் லெவல் கொஸ்டின்ஸ்க்கோ இல்லை ஜேஇ லெவல் கொஸ்டின்ஸோ தட் வில் பி சால்வ் செப்பரேட்லி, வில் மென்ஷன் இட் டு யூ. பட் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய தியரி கண்டென்ட் இஸ் காமன் ஃபார் ஆல். நீட் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், ஜேஇ ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், தியரி காமன். ஒன்லி த லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் வேரிஸ். கொஸ்டின் நீங்கள் எப்படி சால்வ் பண்ண போகிறீங்களோ அதுதான் உங்களுக்கு மாறுமே தவிர ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் நாட் கோயிங் டு சேஞ்ச். புரியுதா எல்லாருக்கும்? சரி, இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பார்ட்டிகல் ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு உள்ளே எடுத்துக்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா we are going to take up your alpha particle. ஸோ இந்த ஆல்ஃபா பார்ட்டிகல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா He2+ அயான் தான் ஆல்ஃபா பார்ட்டிகல்னு சொல்கிறோம். ஏன் He2+ல என்ன கண்ணா இருக்கும்? ஜென்ரலாக ஹீலியம் அயான், ஹீலியம் ஆட்டம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அட்டாமிக் நம்பர் 2, மாஸ் நம்பர் 4. இதோட ரிவிஷன் நான் திரும்ப ஒரு தடவை இந்த கிளாஸ்லேயே நான் கொடுத்துருவேன். பட் இந்த இடத்துல ஜஸ்ட் ஐம் டெல்லிங் யூ, அட்டாமிக் நம்பர் 2 இருந்தால் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 2 பிகாஸ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வில் ஆல்சோ பி ஒன்லி 2. தட்ஸ் இட். அப்போ எனக்கு we have got the number of electrons to be 2, electronic configuration to be 2. Now when this helium atom loses 2 electrons, it becomes what? He2+ ion. When it loses 2 electron, it becomes He2+ ion. Is that clear to all of you? Done. Now what is the next thing that we have got here? The next thing that we have got here is, here you have got your alpha particle. Okay, it emits radiation. அது என்ன பண்ணும்? Radiation emit பண்ணும். Is that clear? Fine. This radiation you are going to pass it through the gold foil. ஒரு gold foil வழியா இந்த radiation நம்ம என்ன பண்ண போறோம்? பாஸ் பண்ண போறோம். அப்போ என்ன இருக்கும் இந்த gold foilல? There will be atoms like this. Okay, ஏன் particular, why particularly gold foil? ஏன் பர்டிகுலராக கோல்ட் ஃபாயில் யூஸ் பண்ணணும்? கேன் எனிவன் சே? கோல்ட் ஃபாயில் யூஸ் பண்ணுறதுக்கான பர்டிகுலர் ரீசன் என்ன? இது லாஸ்ட் இயர் நீங்கள் படித்தனால தான் இந்த கொஸ்டின் கேட்குறேன். கோல்ட் ஃபாயில் யூஸ் பண்ணுறதுக்கான பர்டிகுலர் ரீசன் என்ன அப்படின்னா தின்.
It should be very thin. பேப்பரை விட எனக்கு எவ்வளோ இருக்கணும்னா நல்லா திக்னஸ் ரொம்ப 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 கம்மியாக இருக்கணும். வெரி லோ திக்னஸ். கோல்ட் ஃபாயில் இஸ் ஹைலி மேல்யபிள். நம்ம ஜுவல்லரிஸ்லேயே பார்த்தீங்கன்னா பேப்பர் வச்சுலாம் we are able to. கிட்டத்தட்ட நம்ம சில்வர் ஃபாயில் இந்த ஸ்வீட்ஸ்க்கெல்லாம் போடுவோம் தெரியுமா, கிட்டத்தட்ட அந்த திக்னஸில் எனக்கு அந்த கோல்ட் ஃபாயில் இருக்கணும். சரியா? ஸோ அவ்வளோ மெலிசா ஐ கேன் மேக் எதர் வித் சில்வர் ஆர் வித் கோல்டு. பட் சில்வர் இஸ் குவைட் லிட்டில் ரியாக்டிவ் தென் கோல்டு. கோல்டு அப்போ ரியாக்டிவ் ஆகாது, அதை நல்லா என்னால் தின்னாவும் மேக் பண்ண முடியும். அண்ட் ஸோ வி கோ வித் த கோல்ட் ஃபாயில் ஹியர். இஸ் தட் கிளியர்? ஓகே. ஸோ இப்போ என்னோட ஆல்ஃபா பார்ட்டிகல்லேருந்து வர ரேடியேஷன்ஸை ஐ எம் பாசிங் இட் த்ரூ த கோல்ட் ஃபாயில். இப்போ ஓகே, நான் கோல்ட் ஃபாயில் வழியாக பாஸ் பண்ணிட்டேன். கோல்ட் ஃபாயில் வழியாக பாஸ் பண்ணதுக்கு அப்புறமா what am I supposed to see here அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை சுற்றி எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜிங்க் சல்ஃபைட் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. எதுக்கு ஜிங்க் சல்ஃபைட் ஸ்க்ரீன் கொடுக்கணும் அப்படின்னா, இந்த பாஸ் ஆகி வர இந்த ஆல்ஃபா பார்ட்டிக்கல் வந்து எனக்கு எங்கெல்லாம் போய் ஸ்ட்ரைக் ஆகுது அப்படிங்கிறது எனக்கு தெரியணும். ஜிங்க் சல்ஃபைட் மேலே இந்த ஆல்ஃபா பார்ட்டிகல் ஸ்ட்ரைக் ஆகும்போது எனக்கு ஸ்பாட்ஸ் கிரியேட் பண்ணும். அப்போ மோர் த நம்பர் ஆஃப் ஸ்பாட்ஸ் எங்கே இருக்கோ அதை பொறுத்து வி டிசைட் வாட் இஸ் த பார்ட்டிகல்ஸ், ஆல்ஃபா பார்ட்டிகல் ஸ்கேட்டரிங் எப்படி இங்கே நடக்குதுங்கிறது நம்மளுக்கு புரிஞ்சுக்கலாம். இஸ் தட் கிளியர் டு ஆல் ஆஃப் யூ? ஃபைன். அப்போ இங்கே எனக்கு கோல்ட் ஃபாயில் வழியாக ஐ ஹவ் பாஸ்ட் வாட் யோர் ஆல்ஃபா பார்ட்டிகளோட ரேஸ் நான் பாஸ் பண்ணுறேன். பாஸ் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு என்ன ஆகுதுன்னா மோஸ்ட் ஆஃப் த ரேஸ் கோஸ் நான் டிஃப்ளெக்டட். எல்லாமே ஃப்ரீயாக ஸ்ட்ரைட்டாக போய் எனக்கு ஸ்ட்ரைக் டவுன் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்ட் இருக்குது அப்படின்னா, யூ ஹவ் காட் சம் ஆஃப் த டிஃப்ளெக்டட் பார்ட்டிகல்ஸ். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு யார் அப்படின்னா இந்த டிஃப்ளெக்டட் பார்ட்டிகல்ஸ் ஏரியாவில் வருவாங்க. பட் தேர் ஆர் சர்டன் பார்ட்டிகல்ஸ் தட் காட் ரிவர்ஸ்ட் பேக். போய் அடித்தா வெளியில் வர அளவுக்கு ரிவர்ஸ் ஆகி வெளியில் வந்தது. சரியா? ஓகே. இதுதான் இதோட அப்சர்வேஷன். இந்த அப்சர்வேஷனை நம்ம இன்னொரு சின்ன சிம்பிள் எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி வச்சு நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். ஜஸ்ட் அ மினிட் கைஸ். ஓகே. இப்போ நான் இந்த ரூதர்ஃபோர்ட்ஸ் மாடல் ஆஃப் ஆட்டம் இங்கே இந்த ஸ்லைடு எடுத்திருக்கேன். இதில் வந்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஒரு டேபிள் இருக்குன்னு வச்சுக்கோ. சரியா? ஒரு ஃப்ளாட் டேபிள் மட்டும்தான் இருக்குது. தேர் இஸ் ஒன்லி அ ஃப்ளாட் டேபிள். ஓகே. இப்போ இந்த ஃப்ளாட் டேபிள் மேலே நான் எதுவுமே வைக்கல. You will be able to see only the flat. There is a flat table. I'll be able to see only this flat table. Nothing else I'll be able to see. In the flat table க்கு கீழே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. There is an object inside. நான் அந்த ஆப்ஜெக்டை இந்த சைடு வச்சிருக்கேன். மேல இருந்து பார்க்கும்போது you cannot see that object. புரியுதா உங்களுக்கு? ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, I am going to throw balls here and there. இந்த பக்கம், இந்த பக்கத்துல இருந்து இப்படின்னு எல்லா சைடுல இருந்தும் பால்ஸ் போட போறேன். குட்டி குட்டி கோலி குண்டுகள் மாதிரி இருக்கும் இல்லையா, அதை ஐம் கோயிங் டு த்ரூ. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் நவ், திஸ் வில் ஸ்டார்ட் டு ஃப்ளோ ஹியர் அண்ட் தேர், இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த மாதிரி அது மூவ் ஆகிட்டே இருக்கும். அப்படி மூவ் ஆகிட்டே இருக்கிற பட்சத்தில் எனக்கு என்ன ஆகும் அட் சம் பாயிண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே எனக்கு இப்போ இந்த வழியாக ரோல் ஆகி போகிற பால் வந்து ஈஸிலி இட் வில் மூவ் அவுட் சைட். சிமிலர்லி ஹியர் பட் the one that flows here will get blocked up. Am I right or not? The one that flows here and there will get blocked. Yes or no? So once it gets blocked, what happens? Poi adichittu it will return back. Yes or no? But if it is free, okay. Illa slight in the corner valiya thatti porthu, it won't go straight. It will get deflected. Idu poite ipdi light ah deflect aagi side la vandu vilum. Avladha nadakkum. Amava illaya? Romba simple. அப்போ சேம் திங் இதே லாஜிக் தான் அவர் யூஸ் பண்ணார். அவர் என்ன யூஸ் பண்ணாருன்னா, ஆல்ஃபா பார்ட்டிகல் ஃப்ரீயாக பாஸ் ஆகி வந்துருச்சுன்னா அந்த இடத்துல எந்த ஆப்ஜெக்ட்டுமே இல்லை, இட்ஸ் எம்டி. அப்போது மோஸ்ட் ஆஃப் த ஆல்ஃபா பார்ட்டிகல் பாஸ் ஃப்ரீலி. அப்போ வாட் டஸ் தட் மீன்? தட் இட் இஸ் எம்டி. மோஸ்ட் ஆஃப் த ஸ்பேஸ் வந்து எம்டியாக இருக்குது. யாரோட ஸ்பேஸு? வாட் இட் இஸ் மேட் அப் ஆஃப்? எனி கோல்ட் ஃபாயில் ஆர் எனி திங் இஸ் மேட் அப் ஆஃப் வாட்? தே ஆர் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ். அப்போ மோஸ்ட் ஆஃப் தி ஸ்பேஸ் இந்த ஆட்டம் இஸ் எம்டி அப்படிங்கிறது அவர் சிலது அங்கே எங்கே லைட்டாக டிஃப்ளெக்ட் ஆச்சு. பட் அடித்த வேகத்துக்கு ரிட்டர்ன் வந்தது இல்லையா? ஸோ அடித்த வேகத்துக்கு ரிட்டர்ன் வந்தது வந்து வெரி ஃபியூ பார்ட்டிகல்ஸ். ஸோ அதுலேருந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தார். இதில் ஆல்ஃபா பார்ட்டிகல் என்ன சார்ஜ்? தீஸ் ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் ஆர் வாட்? பாசிட்டிவ்லி சார்ஜ்ட். எஸ் ஆர் நோ? எஸ். So since they are positively charged, when they go and strike the gold foil and when they try to return back, what will happen there? They go and strike the gold foil and when they try to return back, அப்படியே அடிச்சிட்டு ரிட்டர்ன் வராங்கன்னா ரிப்பல் ஆகி வராங்க. அப்போது அந்த இடத்துல ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. அந்த ஆப்ஜெக்ட் என்ன சார்ஜ் இருந்தால் எனக்கு அப்படி ரிட்டர்ன் ஆகி வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? It goes and strikes some object and it is returning back. It's getting repelled back.
So there is an object. What would have been the charge of the object so that the positively charged alpha particle is getting reflected back? Give me your answers in the chat. Yes, what would have been the answer? Exactly. It's positively charged particles. Enna particles are the positively charged? Is that clear? Fine. அப்ப இந்த charged particles என்னன்னா positively charged particles. அப்போ உனக்கு அப்ப இந்த பாசிட்டிவ்லி சார்ஜ்ட் பார்ட்டிகல் நிறைய இடத்துல இல்லை. அப்படி நிறைய இடத்துல இருந்திருந்ததுன்னா எனக்கு என்ன ஆயிருக்கும்? ஃப்ரீயா அதால மூவ் ஆயிருக்க முடியாது. அது நிறைய இடத்துல இல்லாததுனால தான் அதால என்ன ஆக முடியுது? ரொம்ப கம்மியான இடத்துல இருக்கிறதுனால தான் வெரி ஃபியூ பார்ட்டிகல்ஸ் வந்து எனக்கு டிஃப்ளெக்ட் ஆச்சு. இஃப் சப்போஸ் அட்டாமிக் அந்த கோல்ட் ஃபாயில் ஃபுல்லாக எனக்கு அங்கங்கே இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இருந்ததுன்னா எனக்கு ஏகப்பட்ட ஆட்டம்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகி பின்னாடி வந்திருக்கும். பட் எனக்கு அந்த மாதிரி வரல. எஸ் ஆர் நோ? அந்த மாதிரி வரலைன்னா ரொம்ப கம்மியான பார்ட்டிகல்ஸ், ரொம்ப கம்மியான பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல் தான் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குங்கிறது தான் இங்கே அண்டர்ஸ்டுட். இஸ் தட் கிளியர் டு ஆல் ஆஃப் யூ? அவ்வளோதான் விஷயம். அப்போ இட்ஸ் கெட்டிங் டிஃப்ளெக்டட் பேக் அப்படிங்கிறது இதோட பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். எனி டவுட்ஸ்? ஃபைன். ஸோ இப்போ இங்கே இவ்வளோதான். அப்போது இதோட ஃபைனல் கன்க்ளூஷன் என்ன? இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ஃப்ரீ ஸ்பேஸ் ஆட்டமில் இங்கெல்லாம் எதுவுமே இல்லை. அப்போ மோஸ்ட் ஆஃப் த ஆல்ஃபா பார்ட்டிகல் passed out freely without any deflection. They passed out freely without any deflection. But what has happened here? So எங்கெங்கெல்லா எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அது ரைட்டா எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கும். பட் நியூக்ளியஸ் இருந்த இடம், அதாவது இந்த ஏரியா தான் நியூக்ளியஸ் இருக்கிற ஏரியா, அங்கே பட்டு எனக்கு என்ன ஆகுது? ஃபுல்லாக டிஃப்ளெக்ட் ஆகி வருது அப்படிங்கிறது அவரோட அசம்ஷன். ஸோ அதிலிருந்து அவர் ஃபைனல் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான். The positive charge and most of the mass of an atom is concentrated in an extremely small volume called as what அப்படின்னா nucleus. அப்புறம் நியூக்ளியஸ்ங்கிற டேர்ம் காயின் பண்ணது யாரு? ரூதர்ஃபோர்டு. இவரை தான் நியூக்ளியஸ். அப்போ என்ன விஷயம்னா இவரோட டிஸ்கவரி பிரேக் த்ரூவே என்ன அப்படின்னா இவர் சொன்னதுலேருந்து மாறல. அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர் என்ன மாறலை அப்படின்னா நியூக்ளியஸ் நடுவில் இருக்குது, சுற்றி எலக்ட்ரான் இருக்கும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒரு பிரேக் த்ரூ டிஸ்கவரி கொடுத்தவர் யார் அப்படின்னா மிஸ்டர் ரூதர்ஃபோர்டு. இதுக்கப்புறம் தான் டிஸ்கவரியே வேற லெவலாக சேஞ்ச் ஆச்சு. நீல் போர் வந்து இதில் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி ஹி கேவ் அ மாடல். பட் வாட் ஹீ கேவ் வாஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிரேக் த்ரூ டிஸ்கவரி ஆஃப் ஆட்டம்ஸ். இஸ் தட் கிளியர்? ஃபைன். அப்போது எப்படி வந்து மெண்டலீவோட பீரியாடிக் டேபிள் வந்து பிரேக் த்ரூ டிஸ்கவரியோ அதே மாதிரி இது. புரியுதா உங்களுக்கு என்ன பேசிகிட்டு இருக்கோன்னு? ஃபைன். ஸோ அப்போ the positive charge and most of the mass of an atom is concentrated in an extremely small volume called என்னன்னா nucleus. புரியுதா? ஃபைன். அதே மாதிரி ரூதர்ஃபோர்டு என்ன ப்ரப்போஸ் பண்ணார்னா இந்த நெகட்டிவ்லி சார்ஜ் அப்போ எங்கே இருக்கும்? நெகட்டிவ்லி சார்ஜ் எங்கே இருக்கும் அப்படின்னா தே சரவுண்ட் த நியூக்ளியஸ் ஆஃப் அன் ஆட்டம். அந்த பாத் இன் விச் தே ஆர் சரவுண்டிங் இஸ் கால்ட் அஸ் வாட்? ஆர்பிட்ஸ் அப்படின்னு அவர் சொன்னார். புரியுதா? அப்போ நியூக்ளியஸ் நடுவில் இருக்கும், அதாவது புரோட்டான்ஸ் எல்லாமே ஒரு பர்டிகுலர் இடத்துல கான்சென்ட்ரேட் ஆகிருக்கு. அந்த கான்சென்ட்ரேட் ஆகிருக்கிற இடத்துக்கு பேர் தான் நியூக்ளியஸ்னும், சுற்றி எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் ஆகும், அந்த பாத்தை ஆர்பிட்ஸ்னு சொன்னார். அடுத்து என்ன மீன் பண்ணாரு? எலக்ட்ரான் நெகட்டிவ்லி சார்ஜ் நியூக்ளியஸ் பீங் அ டென்ஸ்லி கான்சென்ட்ரேட்டட் மாஸ் ஆஃப் பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் ஆர் ஹெல்டு டுகெதர் பை வாட் ஃபோர்ஸ்? எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு நியூக்ளியஸ் நடுவில் இருக்கு, சுற்றி எலக்ட்ரான்ஸ் இஸ் ரிவால்விங். சுற்றி என்ன ரிவால்வ் ஆகிட்டு இருக்கு? எனக்கு எலக்ட்ரான்ஸ் இஸ் கெட்டிங் ரிவால்வ். அப்போ சுற்றி ரிவால்வ் ஆகிற அந்த எலக்ட்ரான் எப்படி வெளியில் அப்படியே பறந்து போகாமல் உள்ளே இருக்கு? இந்த புரோட்டான் வந்து அவங்கள தன்னோட ஃபோர்ஸில் அட்ராக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. எலக்ட்ரான் புரோட்டான் போத் ஆர் கிவிங் ஈக்குவல் ஃபோர்ஸ். அப்போ புரோட்டானும் எங்கேயும் பறந்து போகாது, எலக்ட்ரானும் எங்கேயும் பறந்து போகாது, எல்லாம் ஒரு இடத்துல பைண்ட் ஆகி இருக்கு. The force that is existing there, you call it as what? Electrostatic force of attraction. புரியுதா எல்லாருக்கும்? அவ்வளோதான். ஸோ அப்போ இதுதான் 3 பாயிண்ட். என்ன சொன்னார்? நியூக்ளியஸ் நடுவில் இருக்குது, சுற்றி எலக்ட்ரான் ரிவால்வ் ஆகுது, இந்த நியூக்ளியஸ்க்கும் எலக்ட்ரானுக்கும் நடுவில் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். ஃபைன். அவர் கிட்டத்தட்ட சொன்ன மாடல் இதுதான். ஓகே, இதில் ட்ராபேக்ஸ் என்ன? ஏன் இப்போ நெயில்-போர் மாடலுக்கு போகணும்? ஏன் ரூதர்ஃபோர்ட் மாடலை தவிர்த்தோம்? அங்கே இருந்த ட்ராபேக் என்ன? பேசிக்காக வாட் இஸ் த ட்ராபேக் தட் வி ஹேட் தேர்? அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். பேசிக்காக இங்கே இருந்த ட்ராபேக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் எல்லாமே ஒரே இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா கான்சென்ட்ரேட் ஆகிருக்கு. கரெக்டாக இல்லையா? ஓகே, இதை பார்த்தோன்னே நம்மளுக்கு எங்கேயோ ஒரு தப்பு இடிக்கணும். என்ன இடிக்கணும்?
அது எப்படி மேம் பாசிட்டிவ் சார்ஜ் எல்லாம் ஒரே இடத்துல எப்படி கான்சென்ட்ரேட் ஆகி இருக்க முடியும்? ஹவு இஸ் இட் பாசிபிள் டு ஹேவ் அ பாசிட்டிவ் சார்ஜ் கான்சென்ட்ரேட்டட் லைக் திஸ் இன் தட் பர்டிகுலர் ஸ்பேஸ்? நம்மளுக்கு ஒரு டவுட் வரணுமா இல்லையா? அப்போ ஏன் லைக் சார்ஜஸ் ரிப்பல் ஈச் அதர், ஆனால் நம்மளுக்கு தெரிஞ்சு ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபோர்ஸ் எக்ஸிஸ்டிங் இன் நேச்சர் என்ன ஃபோர்ஸ் பா? நியூக்ளியர் ஃபோர்ஸ். இட் இஸ் த நியூக்ளியர் ஃபோர்ஸ். அப்போது இந்த நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து எனக்கு என்ன ஃபோர்ஸ் மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபோர்ஸ் எக்ஸிஸ்டிங் இன் நேச்சர். புரியுதா? அப்போ அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு ஃபோர்ஸ் இருக்கிற இடம்னா வெறும் ப்ரோட்டான் பைண்ட் ஆகிருந்தால் எப்படி ஸ்ட்ராங்காக இருப்பாங்க? இருக்க வாய்ப்பே இல்லை. பிகாஸ் வாட் வில் ஹேப்பன் தேர்? தே வில் ரிப்பல் வித் ஈச் அதர். ரிப்பல் ஆகி போயிடுவாங்க, பிரிஞ்சு போயிடுவாங்க. அப்போது அதை பைண்ட் பண்ணி வச்சிருக்கிறவங்கிறவ யார் இங்கே? இட்ஸ் நத்திங் பட் we do not know, which is it's not told here. நியூட்ரான் இதுக்கு அப்புறம் தான் டிஸ்கவரி பண்ணாங்க. பண்ணியிருந்தா இவரோட மாடல் கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கவும் சான்சஸ் இருக்கு. இது ஃபர்ஸ்ட் திங். அப்போது இதில் வந்து ப்ரோட்டான் ரிப்பல்ஷன் பற்றி he didn't talk. He failed to talk about proton repulsion. நான் இங்கே எழுதுறது என்னது? இட்ஸ் நத்திங் பட் drawbacks of Rutherford's model. These are what? Drawbacks. So proton repulsion பத்தி there was no information. First thing. Second thing என்ன மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, what was the second point or the second drawback? Second most important drawback என்னன்னா, இந்த நியூக்ளியஸை சுற்றி electrons are revolving அப்படின்னு சொன்னாங்க. கரெக்டா? and these electrons are what? negatively charged particle. ஒரு negatively charged particle எனக்கு நியூக்ளியஸை சுற்றி revolve ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? what is basically happening there அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? when a negatively charged particle is revolving around the nucleus, we can come to one conclusion here. என்ன மேம் கன்க்ளூஷன்னா, any charged particle will emit energy. கரெக்டா இல்லையா? ரேடியேஷன். ஓகே, சார்ஜ் பார்ட்டிகல் மூவ்மெண்ட்ல இருக்கும்போது they keep on emitting energy. இதுதான் இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியோரி சொல்றது. அப்படி இருக்கிற பட்சத்தில் எலக்ட்ரான்ஸ் வந்து எனக்கு எலக்ட்ரானை வெளியில எமிட் பண்ணிக்கிட்டே வராங்க. என்ன ஆகுது? எலக்ட்ரான்ஸ் keep on emitting the energy outside. வெளியில எமிட் பண்றாங்க அப்படின்னா என்ன நடக்கும்? when electrons keep on emitting energy, இது எப்படின்னா, ஒரு பார்க்கில் வந்து ரெண்டு பேர் விளாட்றாங்க. சரியா? நான் இருக்கேன், என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருக்காங்க. சரியா? ரெண்டு பேர் இப்படி கையை நல்லா இழுத்து பிடிச்சிட்டு இப்படியே சுற்றி விளாண்டுட்டு இருக்கோம். அப்படி விளாடும்போது உன் ஃப்ரெண்டு எனர்ஜியை லூஸ் பண்ணிட்டாலே என்ன ஆவா? நீ கொஞ்சம் கொஞ்சமாக அவளை டக் ஆஃப் வார் மாதிரி தான், கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணிடலாம்? அவங்கள புல் பண்ணிடலாம். கரெக்டாக இல்லையா? இப்போது இது டக் ஆஃப் வார். சரியா? இந்த சைடு இருக்கிறவங்க எல்லாமே பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ஆட்டம்ஸ், இந்த சைடு இருக்கவங்க எல்லாம் நெகட்டிவ்லி சார்ஜ்டு ஆட்டம்ஸ். ரெண்டு பேரும் ஈக்குவல் நம்பரில் இருக்காங்க. ஈக்குவல் ஃபோர்ஸ் கொடுத்து நான் வந்து கை கொஞ்சம் மேலே போட்டிருக்கணும், தலையை பிடிச்சி கட்டுற மாதிரி ஆயிடுச்சு. பட் எனிவே, ஸோ இட்ஸ் லைக் திஸ். அப்போ இந்த சைடு இருக்கிறது எல்லாமே பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல்ஸ், இந்த சைடு இருக்கிறது எல்லாமே நெகட்டிவ்லி சார்ஜ். ரெண்டும் ஈக்குவல் ஃபோர்ஸ் கொடுத்து ரெண்டு சைடும் புல் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டா இல்லையா? இப்போது இங்கே இருக்கிறவங்களுக்கு எனர்ஜி கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வருதுன்னு வைங்க. அப்போ என்ன ஆகும்? they will be pulled more towards the positive charge. Yes or no? Same thing happens here. அப்போ பிகினிங்ல பாசிட்டிவ் சார்ஜ் சென்டர்ல இருக்கு. சரியா? எனக்கு எலக்ட்ரான் எங்கேயோ இங்கே சுத்திக்கிட்டு இருக்கு. பட் when it keeps on losing energy, it will start to come towards the nucleus that's little nearer to the nucleus, and at some point they will collide inside the nucleus is what the understanding here. Is that clear to all of you? புரிஞ்சுதா? Fine. So this is the basic structure. So இதுல வந்து this is what our basic understanding is also as well. Clear? Done. So these are the drawback. One is the proton repulsion, and the second one is it failed to explain electromagnetic theory. புரியுதுங்களா? It failed to explain the electromagnetic theory. இது ரெண்டு தான் drawback. இப்போ இந்த ரெண்டு ட்ராபேக்கை லைட்டாக கரெக்ட் பண்ணி அடுத்து கொண்டு வந்தது தான் யார் அப்படின்னா மிஸ்டர் நெயில்போர் மாடல் ஆஃப் ஆட்டம். சரிங்களா? இஸ் தட் கிளியர் டு ஆல் ஆஃப் யூ? அவ்வளோதான் இப்போ இங்கே விஷயம். அப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க? ஓவராலாக ரூதர்ஃபோர்ட்ஸ் மாடலில் ஒரு சின்ன ரிவிஷன் மாதிரி, ரூதர்ஃபோர்ட் மாடல் ஆல்ஃபா பார்ட்டிகல் ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட் இதுதான். இதில் நான் யூஸ் பண்ண ஆல்ஃபா பார்ட்டிகல் இஸ் நத்திங் பட் He2+ அயான். ஸோ He2+ அயானில் என்ன மட்டும் தான் இருக்குது? இட் ஹஸ் ஜஸ்ட் காட் ஒன்லி 2 protons. ஐம் சாரி கைஸ், it has just got only what? 2 protons and 2 neutrons மட்டும் தான் இருக்கு, வேற எதுவுமே இல்லை இவங்ககிட்ட. சரியா? அப்போ இதுதான் உங்களுக்கு. அப்போ இது ஏன் நடுவில் you keep it in a lead box.
சரிங்களா? ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு ரீசன் உண்டு. இப்போ வந்து எக்ஸ்ரேஸ் இருக்கு இல்லையா, எக்ஸ்ரே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஷேடோ இமேஜ் மாதிரி தான் நம்மளுக்கு கிரியேட் ஆகுது. எக்ஸ்ரே வந்து இட் டசன்ட் ஷோ அபவுட் யுவர் ஃப்ளஷ், பிளட், மசில்ஸ், இது எதுவுமே அது காட்டாது. அது காட்டுறது எதை மட்டும் தான் காட்டும்? உன்னோட போன்ஸ். ஏன்? எக்ஸ்ரேஸ் கேனாட் பெனட்ரேட் த்ரூ த போன்ஸ். அப்போ அதுக்கு மேலே அதால் பாஸ் ஆக முடியாது. அப்போ அது அந்த கிரியேட் பண்ணுற அந்த ஷேடோ தான் எனக்கு எக்ஸ்ரே ஸ்க்ரீனில் தெரியுது. கரெக்டாக இல்லையா? அதே மாதிரி தான் இவங்களாலையும் தே கேனாட் பெனட்ரேட் த்ரூ லேட். எக்ஸ்ரேனாலையுமே லீட் வழியாக பெனட்ரேட் ஆகி போக முடியாது. அதே மாதிரி தான் ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ்னாலையும் லீட் வழியாக பெனட்ரேட் ஆகி போக முடியாது. ஓகே, அப்போ லீட் வழியாக பெனட்ரேட், அப்போ எந்த சைடும் ரேடியேஷன் படராமல் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் போகிறதுக்காக தான் இதை வச்சுருக்காங்க. இஸ் தட் கிளியர்? ஆக்சுவலி அது இந்த கோல்ட் ஃபாயில் வந்து கிராஸ் ஆகிற வரைக்குமே லீட் பிளாக்ஸ் நடுவில் வச்சுருப்பாங்க. ஸோ தட் டு என்ஷூர் தட் இட் ட்ராவல்ஸ் இன் ஸ்ட்ரெயிட் லைன். புரிஞ்சுதா? இங்கெல்லாம் எங்கேயும் ஸ்கேட்டர் ஆகாமல் இருக்குது. இதுதான் இவங்க பண்ணாங்க. அதில் மோஸ்ட் ஆஃப் த டிஃப்ளெக்ஷன் ஸ்ட்ரைட்டாக போனனால தெர் இஸ் எம்டி ஸ்பேஸ்னும் அங்கங்கே லைட்டாக டிஃப்ளெக்ட் ஆச்சு. வெரி வெரி ஃபியூ காட் ரிஃப்ளெக்டட் பேக்வர்ட்ஸ். அப்படிங்கிறத வச்சு என்ன கன்க்ளூஷனுக்கு வந்தாங்கன்னா, அந்த வெரி வெரி ஷார்ட் ரிஃப்ளெக்ட் ஆனது காரணம் சம் பாசிட்டிவ் சார்ஜ் விச் யூ கால் இட் அஸ் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதாவது புரோட்டான்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல கான்சென்ட்ரேட் ஆகிருக்கு, அதுதான் நியூக்ளியஸ். அது சுற்றி எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் ஆகுதுன்றதை அவர் சொன்னார். These were the some of the postulates that were told by him. And finally we came to the drawback. It didn't explain about the proton repulsion in the nucleus, but nuclear force is the strongest force, so he didn't give any explanation for that and failed to explain the electromagnetic theory. இதுதான் வந்து அவர் சொன்ன விஷயம். புரியுதா என்ன பேசிட்டு இருக்கோன்னு? ஃபைன். ஓகே, இப்போ அடுத்த விஷயம் என்ன மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, we are going to see about Bohr's model of atom. அதாவது அவர் கண்டுபிடிச்ச விஷயங்களில் சில ட்ராபேக்ஸ் மட்டும் எடுத்துட்டு, அதாவது சின்ன சின்ன ட்ராபேக்ஸ், யார்? ரூதர்ஃபோர்ட் கண்டுபிடிச்ச விஷயத்தில் சின்ன சின்ன ட்ராபேக்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு நெயில் போர் கேவ் ரைஸ் டு அ நியூ மாடல் ஆஃப் ஆட்டம். அதுதான் என்ன மாடல் ஆஃப் ஆட்டம்? போர்ஸ் மாடல் ஆஃப் ஆட்டம். இந்த போர்ஸ் மாடல் ஆஃப் ஆட்டமில் என்ன சொல்லியிருக்காரு பேசிக்கா? இவர் என்ன சொன்னார்? நியூக்ளியஸ் நடுவில் இருக்கு. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் யோர் நியூக்ளியஸ். ஓகே, திஸ் இஸ் யோர் நியூக்ளியஸ். இப்போ இந்த நியூக்ளியஸை சுற்றி என்ன இருக்கு? ஆர்பிட்ஸ். இந்த ஆர்பிட்ஸ்க்கு பேர் he gave stationary orbits or energy level. He gave the name as what? Stationary orbits or energy level. இந்த stationary orbitsல revolve ஆகிறது தான் யாரு அப்படின்னா என்னோட electrons. இதுதான் அவரோட ஸ்டேட்மெண்ட். அப்போ what do you have inside? In the center you have got the nucleus. Surrounding the nucleus you have got the electrons, and these electrons are revolving in the stationary orbits. இது புரியுதா இது வரைக்கும் எல்லாருக்கும்? இப்போ இந்த நியூக்ளியஸ்குள்ள என்னமா இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, protons and neutrons. நியூக்ளியஸ்குள்ள என்ன இருக்கும்? protons and neutrons. These protons and neutrons are held together by the strongest force called as what? Nuclear force. சரியா? எப்பவுமே ஒரு விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னா, ஒரு ஆப்ஜெக்டை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க, இல்லை ஏதோ ஒரு பாண்ட் பிரேக் பண்ணுறீங்க அப்படின்னா எனர்ஜி எமிஷன் ஆர் அப்சார்ப்ஷன் ரெண்டில் ஏதோ ஒரு விஷயம் கண்டிப்பாக நடக்கும். புரியுதுங்களா? அப்போது ஒரு நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபோர்ஸ். சும்மா ஒரு எலக்ட்ரானை ஒரு ஆட்டம்லேருந்து ரிமூவ் பண்ணணும் இல்லை ஆட் பண்ணணும்னாலே அவ்வளோ எனர்ஜி சேஞ்சஸ் இருக்கும். கரெக்டாக இல்லையா? அப்போ இந்த நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபோர்ஸ் எக்ஸிஸ்டிங் இன் நேச்சர். அப்போ அந்த நியூக்ளியஸை நம்ம டிஸ்டர்ப் பண்ணும்போது நம்மளுக்கு எந்த அளவுக்கு எனர்ஜி டிரான்ஸ்மிஷன் இருக்குங்கிறது நம்மளே இமேஜின் பண்ணி பார்க்கணுன்னா, ஹிரோஷிமா நாகசாகி இஸ் ஒன் குட் எக்ஸாம்பிள் தட் யூ ஹேவ் டு சி. ஹிரோஷிமா நாகசாகியில் நடந்த பாம் பிளாஸ்ட், நியூக்ளியர் பாம் பிளாஸ்ட், ஆட்டம் பாம்ஸ் போட்டாங்க இல்லையா, அங்கே நடந்தது வந்து நியூக்ளியர் ரியாக்ஷன். தெர் இஸ் 2 different reactions. ஒன்று கெமிக்கல் ரியாக்ஷன் விச் இஸ் சேஃப். நம்மளை சுற்றி அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எல்லா இடத்துலையும் இட்ஸ் ஹேப்பனிங். சன்னில் நடக்கிறது நியூக்ளியர் ரியாக்ஷன், ஆட்டம் பாம்பில் நடந்தது நியூக்ளியர் ரியாக்ஷன். நியூக்ளியர் ரியாக்ஷனில் நியூக்ளியஸ் டிஸ்டர்ப் ஆகும், அதாவது நியூட்ரான் எமிட் ஆகும், இல்லைனா நியூக்ளியஸ் பம்பார்ட் ஆகி 2 different நியூக்ளியை ஃபார்ம் ஆகும். இது எதுவுமே ஈஸியாக ஃபார்ம் ஆகிற விஷயம் கிடையாது. இட் இன்வால்வ்ஸ் tremendous amount of என்னன்னா எனர்ஜி டிரான்ஸ்மிஷன். புரியுதுங்களா? ஃபைன். அப்போ இதில் என்ன விஷயம்னா, நியூக்ளியஸ் நடுவில் இருக்கு, நியூக்ளியஸை சுற்றி என்ன இருக்குது? எனக்கு எனர்ஜி லெவல் இருக்குது. அந்த எனர்ஜி லெவலில் யார் இருக்காங்க அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் இருக்காங்க. அண்ட் தீஸ் எனர்ஜி லெவல்ஸ்க்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, we state it as stationary orbit. இது வரைக்கும் எல்லாருக்கும் புரியுதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? சரி. இப்போது
இவர் இதை சொல்லிட்டாரு. இதில் என்ன மேம், ஹவு டிட் யூ, கிட்டத்தட்ட அவர் சொன்னதே தானே இவர் சொல்லியிருக்காரு. நியூட்ரான் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்காரு. நியூட்ரான் ஆட் பண்ணதுனால நம்மளுக்கு இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, புரோட்டான் ரிப்பல்ஷனுக்கு இங்கே கிளாரிஃபிகேஷன் கிடைச்சிருச்சு. எஸ் ஆர் நோ? அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எலக்ட்ரான்ஸ் பற்றி இப்போ அவங்க என்ன பேசியிருக்காங்க, எலக்ட்ரான்ஸ் ஆர் ரிவால்விங் இன் த எனர்ஜி லெவல்ஸ்னு அவங்க சொல்லியிருக்காங்க. கரெக்டாக? அப்போ எலக்ட்ரான்ஸ் பற்றி பேசும்போது நம்ம ஃபைனலாக இங்கே என்ன கன்க்ளூஷனுக்கு வரோம் அப்படின்னா, as long as these electrons are revolving in these energy levels or stationary orbits, இந்த பேர் வச்சது காரணமே அதான். அவர் ஆர்பிட்னு சொன்னார், இவர் என்ன சொல்றாரு, stationary orbits or energy levelனு சொல்றாரு. So electrons as long as they revolve in these stationary orbits or energy level, they neither emit energy nor absorb energy. புரியுதா? எலக்ட்ரான் இந்த எனர்ஜி லெவலில் சுற்றுற வரைக்கும் எனர்ஜியை எமிட்டும் பண்ண மாட்டாங்க, அப்சார்பும் பண்ண மாட்டாங்க. அப்போ எப்போ எனர்ஜி எமிஷன் ஆர் அப்சார்ப்ஷன் ஆட்டமில் நடக்கும்னா, when electron jumps from one energy level to the other energy level. ஒரு எலக்ட்ரான் வந்து ஒரு எனர்ஜி லெவல்லேருந்து இன்னொரு எனர்ஜி லெவலுக்கு ஜம்ப் ஆகி போகும்போது தான் எனக்கு என்ன நடக்கும்னா, எனர்ஜி டிரான்ஸ்மிஷன் ஆர் எமிஷன் will happen. Is that clear to all of you? So this is the major model, Rutherford's மாடலில் ட்ராபேக்கை ஓவர் கம் பண்ணி வந்தது. அப்போ ரெண்டுமே இங்கே கரெக்ட் ஆயிடுச்சு. அவர் சொன்னபடி எலக்ட்ரான் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும்போது எனர்ஜி எமிட் பண்ணும். அப்போ எனர்ஜி எமிட் பண்ணுச்சுன்னா ஆட்டம் வில் கொலாப்ஸ் அட் சம் பாயிண்ட். கரெக்டாக இல்லையா? பட் இங்கே எனக்கு அந்த மாதிரி இல்லை, கொலாப்ஸ் ஆகாதுங்க. ஆட்டம் வந்து அந்த ஆர்பிட்டில் சுற்றும் போது எனர்ஜியை எமிட்டும் பண்ண மாட்டாங்க, அப்சார்பும் பண்ண மாட்டாங்க. அது வந்து அந்த ஆர்பிட்டில் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் நத்திங் வில் ஹேப்பன். அண்ட் தட்ஸ் வை தோஸ் ஆர்பிட்ஸ் were named as what? Stationary orbits or energy levels. Is that clear? Fine. Now, how do you find out? What I'm giving you, இதுக்கப்புறம் வரது எல்லாமே உங்களோட 9th standard 10th standard ரிவிஷன். பட் இட் இஸ் ஆல் வெரி இம்பார்ட்டண்ட். சரிங்களா? இதுக்கப்புறம் நம்ம படிக்கிறதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இது முக்கியம். அவ்வளோதான். ஸோ இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன மேம் புரிஞ்சுக்கணும்? How to identify the capacity of each energy level or each stationary orbit. இதுக்கு எப்படி வேணால் பேர் சொல்லலாம். இது வந்து K shell, இது L shell, இது M shell, இது N shell. The shell that is very closer to the nucleus is very stable. ஏன்னா நியூக்ளியர் ஃபோர்ஸில் அவங்க அப்படியே பைண்ட் ஆகியிருப்பாங்க. அப்போ அவங்க லோயர் எனர்ஜி ஸ்டேட்டில் இருப்பாங்க. ஸோ ஷெல் தட் இஸ் க்ளோசர் வந்து என்னது, லோயஸ்ட் எனர்ஜி. இதுக்கு தான் நியூக்ளியஸ்லேருந்து டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாக அவங்களோட எனர்ஜி என்ன ஆகிட்டே போகும், அதிகமாகிட்டே போகும். when the distance from the nucleus to the orbit increases, force of attraction கம்மி ஆகுது. அப்போ என்ன ஆகும், எனர்ஜி will increase. Is that clear? இதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம கிளாஸ் ரூம் தான். இப்போ நான் இருக்கேன், there are so many benches, ஃப்ரண்ட் பெஞ்ச் நிறைய பெஞ்சஸ் இருக்குது. இப்போது ஒரு 5th பெஞ்ச் வரைக்கும் என்னால் ஃபுல்லாக பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் பெஞ்சில் இருக்கவங்க மேலே கான்சன்ட்ரேஷன் ஜாஸ்தி இருக்கும், செகண்ட் பெஞ்ச் மேலே ஓரளவுக்கு, தேர்ட் பெஞ்ச், ஃபோர்த் பெஞ்ச். பட் லாஸ்ட் பெஞ்சில் இருக்கவங்க மேலே என்னால் அந்த அளவுக்கு இஃப் ஹி வாண்ட்ஸ் டு, நம்ம இப்போ டீச்சரை ஏமாற்றணும்னு நினச்சா ஈஸியாக அவங்களால பண்ணிட்டு போக முடியும். கரெக்டாக இல்லையா? மெனி ஆஃப் யூ மைட் ஹவ் டன். எஸ். ஸோ அப்போ அந்த லாஸ்ட் பெஞ்சில் இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு மேலே கான்சன்ட்ரேஷன் டீச்சருக்கு கம்மியாக இருக்கும். அப்போ அவன் என்ன பண்ணுவான், ஜாலியாக இருப்பான், ஃபுல் எனர்ஜியில் இருப்பான், என்ன வேணால் பண்ணிக்கலாம். சரி திரும்பி ஸ்நாக்ஸ் சாப்பிடணுமா, இது பண்ணணுமா, அது பண்ணணுமா, எனிதிங் ஹில் பி டூயிங். பட் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க டீச்சர்னா லாஸ்ட் பெஞ்சை மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு பண்ணுறாங்க, ஃபர்ஸ்ட் பெஞ்ச். பட் இன் ஜென்ரல் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஜென்ரலாக ஃபர்ஸ்ட் பெஞ்ச் மேலே பக்கத்துலேயே இருக்கிறனால என்ன பண்ணாலும் தெரிஞ்சிடும். தே கேனாட் ஓப்பன் அண்ட் ஈட் ஆர் டூ சம் அதர் ஹோம்ஒர்க், வேறு சப்ஜெக்ட் ஹோம்ஒர்க் ஒரு டீச்சர் ஸ்டாஃபோட பீரியடில் பண்ணுறது, அதெல்லாம் கேனாட் ஹேப்பன். பட் இதில் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்னால என்ன பண்ண முடியும், ஈஸியாக பண்ண முடியும். கரெக்டாக இல்லையா? ஏன்னா த கான்சன்ட்ரேஷன் it's not possible to give it to that distance. அவன் நோட்டில் என்ன எழுதுறாங்கிறது பக்கத்தில் போய் பார்த்தா தான் தெரியும். So when distance is closer, I can maintain the stability of the student in the class to listen to the class. Am I right or not? Similarly like that, I'm here, the nucleus, I'm the nucleus, and these students are the electrons. So the distance from the nucleus and the energy level increases, the energy of the outermost orbit also increases. Energy அதிகமாக இருந்தாலே stability கம்மி ஆயிடும். இதெல்லாம் important points கண்ணா. When energy increases, stability decreases. அவ்வளோதான். எனர்ஜி அதிகமாகும் போது ஸ்டெபிலிட்டி வந்து கம்மி ஆயிடும். அவ்வளோதான் விஷயம். அப்போ திஸ் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங். அப்போது இது லோயர் எனர்ஜி, டிஸ்டன்ஸ் அதிகமாக எனக்கு என்ன ஆகிடும், டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த நியூக்ளியஸ் இன்க்ரீசஸ். when distance from the nucleus increases, energy increases. அவ்வளோதான். புரியுதா? ஓகே. தென் how do you identify the capacity of each orbit? ஒரு ஆர்பிட்டில் எவ்வளோ எலக்ட்ரான் வைக்கலான்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க?
இப்போ K ஷெல்லோட எனர்ஜி லெவல் n is equal to 1, இது ஃபர்ஸ்ட் எனர்ஜி லெவல். n is equal to 2, இது செகண்ட் எனர்ஜி லெவல். n is equal to 3, இது என்னது third energy level. What does n represents then? It represents the energy level. Is that clear? So, number of electrons that can be present in each energy level. How do you identify? We identify it with the help of the formula 2n square. We identify it with the help of the formula another 2n square, where n represents what? The number of the energy level. Appo first energy level oda capacity tharnuna 2 into 1 square, it is 2. If you wanted to know the capacity of the second energy level, 2 into 2 square, 8. Third energy level, it is 18. Fourth energy level, it will be 32, and it goes on. So these are the capacities of each energy levels, and that is it. So this is the nail-bore model of atom. Is that clear? Fine. Now, there are two things that you have to notify in an element. One is the atomic number and the other is the mass number. What does atomic number represent? எப்போவுமே ஒரு எலிமெண்ட் எழுதுறோம்னா அந்த எலிமெண்ட்டோட டாப்பில் எப்படி எழுதியிருப்பாங்க, அட்டாமிக் நம்பர், கீழே வந்து என்ன இருக்குன்னா மாஸ் நம்பர். அதே மாதிரி இந்த மாஸ் நம்பர் எனக்கு எப்படி இருக்குன்னா இட் இஸ் இன் ஃப்ராக்ஷன். ஓகே, அது ஏன்றதை நம்ம சீக்கிரமே பார்ப்போம். பட் திஸ் இஸ் த அட்டாமிக் நம்பர். What does atomic number represent? Atomic number represents number of protons in an atom. What does it represent? It represents number of protons in an atom. புரியுதா என்ன பேசிட்டு இருக்கோன்னு? Fine. அப்போ atomic number number of protons in an atom represent பண்ணுது. An atom is neutral. Am I right or not? அப்போ ஒரு atomல number of protonsum number of electronsum ஈக்குவலாக தான் இருக்கும், அது மாறாது. புரியுதுங்களா? அப்போ number of protonsum number of electronsum ஈக்குவலாக இருக்கும்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் let's take nitrogen. Nitrogenோட atomic number 7, mass number 14. And very simple, atomic number is represented with the symbol Z and mass number is represented with the symbol A. புரியுதா? So, if atomic number is 7 and mass number is 14, so the number of protons will be, protons எப்படி தான் represent பண்ணும்? H plus. So, the number of protons will be what? 7. உனக்கு atomic number எவ்வளவோ அதுதான் number of protons ஆக இருக்கும். Number of electrons will also be equal to what? That will also be 7. Because atom neutral, ஒரு atom electron lose அல்லது gain பண்ணும்போது தான் அது அயானாவோ இல்லை வேறு ஏதாவது charged particles ஆவோ மாறும். அப்போ number of electrons 7. அப்போ number of neutrons எவ்வளோ மேம் வரும்? Number of neutrons is very simple. Mass number is equal to என்னது? Number of nucleus குள்ள இருக்கிறதா mass numberக்கு நம்ம எடுத்துக்குவோம், which is number of protons plus number of neutrons. Number of protons plus neutrons வந்து எனக்கு எவ்வளோ இருக்கு? 14 இருக்கு. I am telling you here, number of protons plus number of neutrons is equal to mass number. So number of protons வந்து எனக்கு எவ்வளோ இருக்கு? It is 7 plus number of neutrons தெரியாது, mass number என்ன இருந்தது? 14. So number of neutrons will be equal to what? 14 minus 7, it is 7. So this gives you what? The number of neutrons. Simple. புரியுதா? Do you all understand now? அப்போ என்னது? Proton, neutron சேர்ந்தது தான் என்னது? Mass number. A represents what? Mass number. Proton வந்து 7. Neutron வந்து தெரியாது. Mass number 14. அப்போ number of neutron is equal to 14 minus 7. அப்போ இதை சொல்லணும்னா number of neutrons is equal to 14ங்கிறது என்னதுப்பா எனக்கு இங்கே? Mass number A minus what is 7 here? You could say it as atomic number or number of protons. I would say it as atomic number. So mass number minus atomic number will give you the number of neutrons. Is that clear? Mass number minus atomic number will give you the number of neutrons. அப்போ number of neutrons இங்கே எவ்வளோ இருக்கு? எனக்கு 7 இருக்கு. One condition, it's not necessary that the number of protons, electrons and neutrons should always be the same. Atom பொறுத்த வரைக்கும் number of proton is equal to number of electron. But neutrons வந்து உங்களுக்கு ஈக்குவலாகவும் இருக்கலாம், அன்ஈக்குவலாகவும் இருக்கலாம். That doesn't matter. Is that clear to all of you? Fine. ஸோ இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்ததில் நம்ம இது வரைக்கும் பார்த்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, we have seen about atomic number and mass number. அதுக்கு இப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி எழுதணும்னு பார்க்கணும். ஆல்ரெடி நான் ஒவ்வொரு ஆர்பிட்லேயும் எவ்வளோ எலக்ட்ரான் வைக்கலாங்கிறது சொல்லிட்டேன். Now I think very easily you could say how to calculate the electronic configuration. சரியா? கண்ணா இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி படித்தது.
ஸோ நான் இப்போ சொல்லிட்டு இருக்கிறது எதுக்கு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் யூ டு இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரிவைஸ் படிக்கிறதுக்கு. சரியா? இந்த பாட்டு எல்லாமே இப்போ நான் நடத்துறது எல்லாமே ப்ரீவியஸ் ரிவிஷன். இதெல்லாம் தெரிஞ்சாதான் நான் அடுத்து உங்களுக்கு நடத்துறது என்னங்கிறதே புரியும். புரியுதா? ஸோ இப்போ சோடியம் இருக்கு. சோடியமோட அட்டாமிக் நம்பர் மாஸ் நம்பர் ஐ கிவ் யூ. அப்போ நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்? இப்போ நம்பர் ஆஃப் புரோட்டான், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் என்ன, நம்பர் ஆஃப் நியூட்ரான் என்னன்னு எனக்கு சொல்லணும். கரெக்டா இல்லையா? அப்போ சோடியமோட அட்டாமிக் நம்பர் வந்து 11, மாஸ் நம்பர் வந்து 23. அப்போ நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் எவ்வளோ இருக்கும்? நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் will also be equal to atomic number is equal to what? Number of protons. அப்போ atomic number 11 னா number of protons will also be 11. அதே மாதிரி in an atom number of protons will always be equal to what? Number of electrons. கரெக்டா? அப்போ number of protons 11 னா number of electrons இன்னைக்கு எவ்வளோ தான் இருக்கும்? 11. அப்போ what will be the number of neutrons? 23 minus 11. கரெக்டா இல்லையா? Number of neutrons is equal to என்னன்னு பார்த்தோம்? Mass number minus atomic number. So 23 minus 11 it's nothing but it's 12. முடிஞ்சிருச்சா? Okay. Now we'll draw the structure of atom now. What do you have the structure of atom? Center. In the center what do you have? We have got the nucleus. What do we have inside the nucleus? We have got protons and neutrons. So 11 protons ஐயும் 12 neutrons ஐயும் தூக்கி nucleus குள்ள போட்டாச்சு. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்? I'll have to distribute the electrons. So for that I have already identified with the help of the formula 2n square. First orbit capacity is 2. Second orbit's capacity is 8. Third orbit's capacity is 18. Fourth orbit's capacity is 32. அவ்வளவுதானே? இப்போ நான் என்ன பண்ணணும்? எனக்கு இங்கே எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கு? டோட்டலி ஐ ஹவ் காட் 11 எலக்ட்ரான்ஸ். அப்போ ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? 11 எலக்ட்ரான்ஸ்ல 2 எலக்ட்ரான்ஸ் ஐ டிஸ்ட்ரிபியூட்டட் இன் த ஃபர்ஸ்ட் ஆர்பிட். சரியா? Now I go to the second orbit. இப்போ செகண்ட் ஆர்பிட்ல நான் என்ன பண்ணலாம்? மொத்தம் 11 எலக்ட்ரான்ஸ்ல 2 ஃபர்ஸ்ட் ஆர்பிட்னா ரிமைனிங் 8 ஐ கேன் டிஸ்ட்ரிபியூட்டட் இன் த செகண்ட் ஆர்பிட். ஏன்னா செகண்ட் ஆர்பிட்டோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி என்ன? 8. இது எப்படின்னா ஒரு கிளாஸ் ரூம்ல நிறைய பெஞ்ச் இருக்கு. சரியா? அப்போ ஒரு பெஞ்ச்ல 2 பேர் தான் உட்கார முடியும்னா 2 பேர் தான் உட்கார முடியும். சப்போஸ் செகண்ட் பெஞ்ச் இஸ் லிட்டில் பிகர் தென் த ஃபர்ஸ்ட் பெஞ்ச்னா அங்கே மேக்ஸிமம் கெப்பாசிட்டி 4னா மேக்ஸிமம் கெப்பாசிட்டி 4 தான். மேக்ஸிமம் கெப்பாசிட்டி 4 இருக்கிற பெஞ்சில் நீ 2 பேரை உட்கார வைக்கலாமானா உட்கார வைக்கலாம், தப்பில்லை. பட் யூ ஷுட் நாட் மேக் 5 to sit in that bench. அவ்வளோதான். தட்ஸ் வாட் மேக்ஸிமம் கெப்பாசிட்டி மீன்ஸ். சிமிலர்லி these all gives you the maximum capacity of each orbit. அப்போ நான் ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல 2 எலக்ட்ரானும் செகண்ட் ஆர்பிட்ல நான் இப்போ எவ்வளோ எலக்ட்ரான் வைக்கலாம்? 8. ஸோ 4, 5, 6, 7, 8. இப்போ மொத்தம் எவ்வளோ எலக்ட்ரான் இருக்கு என்கிட்ட? 10 எலக்ட்ரான். Now I go to the third orbit. தேர்ட் ஆர்பிட்ல நான் இப்போ எத்தனாவது எலக்ட்ரான் வைக்கிறேன்? 11வது எலக்ட்ரான் வைக்கிறேன். ஸோ நவ் தி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கோஸ் அவுட் டு பி வாட்? 2, 8, 1 and that is it. So this is the electronic configuration of sodium. புரியுதா? அப்போ இதே மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ரிவைஸ் பண்ணணும். இது மாதிரி ஃபர்ஸ்ட் 20 எலிமெண்ட்ஸோட அட்டாமிக் நம்பர் அண்ட் மாஸ் நம்பர் வச்சு நீங்கள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தயவு செய்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அது ப்ராக்டிஸ் பண்ணாதான் உங்களுக்கு அடுத்து நடத்துறது என்னங்கிறது புரியும், ரிலேட் பண்ணிக்கவும் முடியும். புரியுதா? ஓகே, ஃபைன். ஸோ இப்போ அடுத்து ஓகே, இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறது என்னன்னா, இப்போ இந்த கார்பன் கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம் இல்லையா? அந்த கார்பனில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாமிக் மாஸ் வந்து 12.01 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அப்போ 12.01ன்னு ஏமம் கொடுக்கணும். அதுக்கு 12 தானே மாஸ் நம்பர் கார்பனுக்கு, அப்போ ஏன் 12.01 கொடுக்கணும்? It's because of something called as isotopes. Isotopesனா என்ன அப்படின்னா element with same atomic number but different mass number. அதாவது elements with same atomic number but different mass number. அட்டாமிக் நம்பர் சேம்னாலே எலிமெண்ட் சேம் தான், டிஃப்ரெண்ட் எலிமெண்ட் கிடையாது. ஒரு 2 புரோட்டான் சேமாக இருக்கிற ஆட்டம்ஸ் எலிமெண்ட் நேம் வில் ஆல்சோ பி சேம். அதாவது தேர் இஸ் அன் ஆட்டம் கார்பன் whose atomic number is 6, mass number is 12. There is another atom whose atomic number is 6, mass number is 14. அப்படின்னா அந்த ஆட்டம் கார்பன் தான். ஏன்னா சேம் அட்டாமிக் நம்பர் இருந்தால் சேம் எலிமெண்ட் தான்.
அதே மாதிரி குளோரினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர் எவ்வளோ இருக்கும் 17, மாஸ் நம்பர் வந்து எவ்வளோ இருக்கும் நம்மளுக்கு 35 இருக்குது. அதே குளோரின் வித் அட்டாமிக் நம்பர் 17, மாஸ் நம்பர் 37 இருக்கிறவங்களும் இருக்காங்க. இவங்கள தான் நீங்கள் என்னன்னு சொல்வீங்கன்னா ஐசோடோப்ஸ் அப்படின்னு சொல்லுவீங்க. புரியுதா? இப்போது ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, எனக்கு வந்து இப்படி 35, 37 இருக்காங்க, 2 ஐசோடோப் இருக்குது. இதில் யாரை தூக்கி நீங்கள் வந்து பீரியாடிக் டேபிளில் எழுதும்போது யாரோட அட்டாமிக் மாஸை தூக்கி எழுதுவோன்றது வரும்போது ஒரு கன்ஃபியூஷன் வரும். அப்போ நம்ம எந்த கான்செப்டுக்கு போவோம்னா, we go into the concept of average atomic mass. எந்த கான்செப்டுக்கு போகிறோம்? average atomic mass. this average atomic massங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, that is equal to summation of atomic mass into abundance divided by 100. டிவைடட் பை 100. இது எப்படின்னா ஒரு ஸ்கூலோட கிளாஸ் ஆவரேஜ் கண்டுபிடிக்கிற மாதிரி. சரிங்களா? இப்போ கிளாஸ் ரூமில் வந்து ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 100 ஸ்டூடெண்ட்ஸில் ஒரு 70 பேர் வந்து மோர் தென் 90 எடுத்திருக்காங்க. சரியா? ஒரு 30 பேர் வந்து 80s எடுத்திருக்காங்க. அப்போ கிளாஸ் ஆவரேஜ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 80s 90s இல்லைன்னா இப்படி கூட எடுத்துக்கலாம். ஒரு 50 பேர் வந்து 80 மார்க் எடுத்திருக்காங்க, ஒரு மீதி 50 பேர் வந்து 85 மார்க் எடுத்திருக்காங்க. So 50% of students have got 80, 50% of students have got 85. அப்போ கிளாஸ் ஆவரேஜ் எவ்வளோ இருக்கும்? 80க்கும் 85க்கும் நடுவில் இருக்கும். அதை எப்படி கண்டுபிடிப்ப? 50% of students have got 80, so 50 into 80. Remaining 50% have got 80. அப்போ அதையும் என்ன பண்ணுவேன்? 50 into 85. இது ரெண்டையும் ஆட் பண்ணினா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? டோட்டல் மார்க் ஆஃப் த கிளாஸ் கிடைச்சிரும். டிவைடட் பை ஆவரேஜ் போடணும். ஆவரேஜ்க்கு என்ன பண்ணணும்? 100 போடணும். நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் போட்டிங்கன்னா கிடைக்கும். கிட்டத்தட்ட அதே தான். இப்போ இங்கே என்ன பண்ணுறேன்னா, அபெண்டன்ஸ் தெரியணும்னா இது எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, இது எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னு நான் பார்க்கணும். குளோரின் 35 அபெண்டன்ட், ஆக்சுவலி அது 75% இருக்குது நேச்சுரல் என்விரான்மெண்ட்டில். இது வந்து 25% தான் இருக்கும். அப்போ அபெண்டன்ஸ் தெரிஞ்சு போச்சு. அப்போ என்ன பண்ணுவேன்? 75 into 35 ப்ளஸ் 25 into 37 divided by 100 போட்டோன்னா நம்மளுக்கு you will get the final answer as 35.5 something. அப்போ இதை தான் நம்ம என்னென்னு மென்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். குளோரினுக்கு மேலே அட்டாமிக் மாஸா உன்னோட பீரியாடிக் டேபிளில் மென்ஷன் பண்ணுவோம், which is 35.5. அப்போ ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன? summation of individual atomic mass into abundance divided by 100, and that is how we solve this. So this is the average atomic mass, 35.5 grams or 35.5 AMU. Is that clear to all of you? Fine. So இப்படி தான் isotopes அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தது. Clear? Next என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we also have to see about isobars. Isobars அப்படின்னா யாருன்னா, elements with same mass number but different atomic number. So elements with same mass number but different atomic number. Sorry guys. One minute. புரியுதா? with different atomic number. அப்போ elements with same mass number but different atomic number யாரா இருக்கலாம்? ஆர்கான். ஆர்கானோட அட்டாமிக் நம்பர் வந்து 18, மாஸ் நம்பர் வந்து 40. அதே மாதிரி உங்களுக்கு கால்சியம். கால்சியமோட அட்டாமிக் நம்பர் வந்து 20, மாஸ் நம்பர் வந்து 40. So these both are what? We call them as isobars. So same atomic number but different mass number. Is that clear to all of you? Fine. So that is all for your today's class. So isotopes, isobars பத்தி பார்த்தோம், and we have also seen about the previous few topics. But இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் இருக்கு, அதை மட்டும் சொல்லிடுறேன். அதுதான் யாரு அப்படின்னா isotones. Isotones are nothing but elements with different atomic number, different mass number but same number of neutrons. எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஆனால் நியூட்ரான்ஸ் மட்டும் சேமாக இருக்கும். இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள் I wanted you to give it in the comment section.
ஸோ ஐசோடோன்ஸ் யார், அவங்க யார் யார் இருக்காங்கங்கிறது எக்ஸாம்பிள்ஸ் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லணும். ஓகே, ஸோ தட் ஐ வில் நோ how many of you have watched till the end of this session. ஸோ ஐசோடோன்ஸோட எக்ஸாம்பிள் இது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஃபஸ்ட்டு 20 எலிமெண்ட்ஸோட அட்டாமிக் நம்பர் மாஸ் நம்பர் எழுதி நம்பர் ஆஃப் ப்ரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரான் போட்டுக்கோங்க. அப்போ யாருக்கு நியூட்ரான் சேமாக இருக்குன்னு பாருங்கள். அப்போ அட்டாமிக் நம்பர் மாஸ் நம்பர் எல்லாமே டிஃப்ரெண்ட்டு, பட் எனக்கு எது மட்டும் சேமாக இருக்கும், நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் மட்டும் சேமாக இருக்கும். அப்படி இருந்தால் அவங்க தான் ஐசோடோன்ஸ். ஸோ who are those isotonsங்கிறது identify and give it in your comment section. Okay, fine. So these parts are very important, guys. So first finish off these parts, then we'll move on to the next section in the next class. Okay, fine. Thank you all of you. Have a great day. Thank you.